வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அணைஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டே பொறுத்தளவுக்கு, அதாவது வீக்லியை பொறுத்தளவுக்கு அணைய போகிற விளக்கு பிரகாசம் மாதிரி தானே கேட்டிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோட இது ப்ரிடிக்ஷன் இறங்குறதுக்காக அந்த தலைப்பு போட்டிருந்தோம். ஆனால் டேவை பொறுத்தளவு சொல்லியிருந்தோம்னா ஒரு சேனல் போட்டிருந்தோம். இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட ஹையை பிரேக் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து 21,492ங்கிற நேற்றோட ஹையை அது பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் முடிஞ்சு. நம்ம போடுற சேனலையும் பிரேக் பண்ணி க்ளோசிங்கும் அந்த சேனலுக்கு கீழே தான் முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு வந்துடுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை சொல்லியிருந்தோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் மேலே. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். 48,700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தாண்டாத பட்சத்தில், அதாவது மார்க்கெட் கேப் அப் இருந்தால், நிஃப்டிலாம் சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தேன், கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும், இல்லைனா இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதோட ஒரு ட்ரெண்ட் லைன் இதில் போட்டிருந்தோம் பேங்க் நிஃப்டியில் டே கேண்டில் வச்சுருந்து. அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த பக்கம் இறங்கிடுச்சு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கும் இறங்கிறதுக்கான செட்டப் தான் கிளியராக தெரியுது. சரி, ஓகே. நம்ம அடுத்து நிஃப்டிலேருந்து பார்ப்போம். இப்போ நிஃப்டி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஏன்னா இப்போ செட்டப் மாறுது, அப்படியே எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு ஸ்பின்னிங் டாப். மார்க்கெட் வந்து இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹையை தாண்டினா மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஸ்பின்னிங் டாப்பை லோவை பிரேக் பண்ணால், என்னோட டேவோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதுக்கான கேண்டில் தான் இப்போ போட்டிருக்காங்க. இன்றைக்கி டேவோட ஹைன்னு பார்த்தோம்னா 21,482. செலக்ட் ஆகுது. லோன் பார்த்தா 26,365. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ஒரு சேனல் போட்டிருக்கேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலை பிரேக் பண்ண, அதாவது டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் 21,482 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு. அது பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் சைடு தான். என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து மார்க்கெட் இனிமேல் டவுன் தான் அடுத்தடுத்து, அப்படி தான் தெரியுது. அந்த 21,403 அப்படிங்கிறது ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அதை விட்டால் என்னோட டே லோ 21,365. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட ஒரு சேனல் போட்டிருக்கேன் பிளாக் கலரில். இந்த சேனலோட பாட்டம், இந்த பாட்டத்துலேருந்து மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அந்த 21,403 இல்லைன்னா இந்த ரேஞ்சில், அதாவது 21,454. ஒருவேளை இங்கே சப்போர்ட் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்தால் அந்த 21,454 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு கூட மறுபடியும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துக்கு இங்கெல்லாம் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும், இந்த இடத்துல செல்லிங் வாய்ப்பு இருக்கும். 21,454 செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். 21,335 இந்த ரேஞ்சில், அதாவது அந்த சேனல் லோ அப்படியே ஒருவேளை சேனலில் பிரேக் பண்ணால் அந்த 21,320 ஒரு சப்போர்ட் போட்டிருக்கும். இதுலேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். மேல் நோக்கி போகணும், ஃபுல்லாக மேலே போயின்னு சொல்ல முடியாது. இங்கேருந்து ஒரு ஃபுல் பேக் கூட திருப்பி மார்க்கெட் கீழே இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து சப்போர்ட் பண்ணி 21,281. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 21,210. இவ்வளோ தேவைப்படாது நமக்கு. இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது 21,280 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த டேவை லோ பிரேக் பண்ணி க்ளோசிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த லொக்கேஷனில் ஓப்பன் ஆனால் ஒரு இறக்கம் கொடுத்துட்டு ஒரு ஏற்றம் போய்ட்டு திருப்பி இந்த சேனல் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்சிலோட போய்ட்டு இப்படி இறங்கலாம், இல்லை இது வரைக்கும் மேலே போய்ட்டு கூட இறங்கலாம். ஸோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சொல்லிட்டோம். இது அழைப்பு ரிமூவ் பண்ணிவிடும் ஃபஸ்ட்டு. இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நேற்றோட கேண்டோட லோவில் க்ளோசிங் முடிச்சிட்டாங்க. இது வந்து வீக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் இறங்குறதுக்கான செட்டப் கிளியராக பேங்க் நிஃப்டிக்கு இண்டிகேட் பண்ணுது. நம்மளோட ப்ரிடிக்ஷனும் மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு தான், அதுதான் தலைப்பை நம்ம போட்டிருப்போம் இந்த வாரத்துக்கு. ஓகே, இன்னைக்கு ஹைன்னு பார்த்தீங்கன்னா 48,076, லோன் பார்த்தீங்கன்னா 47,806. ஓகே, 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் சேனல் போட்டிருக்கோம். இதை நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்புங்கிற மாதிரி. இப்போ இந்த சேனலுக்கு கீழே தான் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. இப்போ இன்னையோட லோ, அதாவது 47,806 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கு அடுத்தது
47,659 அப்படிங்கிற சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல. இப்போ மார்க்கெட்டை பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா 47,454ங்கிற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 47,201ங்கிற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இறங்கினா நம்ம நாளைக்கு பார்த்துப்போம். மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இல்லை. அப்படியே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இந்த டேவோட ஹைலேருந்து மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகிறது தான் வாய்ப்பு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இனிமேல் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இனிமேல் மேலே போனால் இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேல் நோக்கின்னு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் என்ன தான் மேலே பண்ணாலும் மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆக தான் வாய்ப்பாக இருக்கும். இப்போ ஒருவேளை நாளைக்கு இப்போ 860 இருக்குது. நாளைக்கு இந்த சேனல் வரைக்கும் கூட போகலாம். 48,360 வரைக்கும் கூட மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் 500 பாயிண்ட். ஆனால் தொட்டால் இறங்க தான் வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய கணிப்புப்படி அவ்வளோ தூரம் போகிறது வாய்ப்பு இல்லை. வேணால் அதிகபட்சம் டேவோட ஹைக்கு போகலாம். 48,076 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த இடத்துல திரும்புறது தான் வாய்ப்பாக இருக்கும். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் வேணால் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டான மார்க்கெட் அப்சைடு கொஞ்சம் திரும்புறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் ஸ்ட்ராங்கான இடம் எடுத்துக்கலாம். அதாவது இந்த கேப் ஃபில்லிங் 47,202 இந்த ரேஞ்சில் வேணால் மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இடையில மார்க்கெட் இறங்கிட்டு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இன்னும் நமக்கு கிளியரான பிக்சர் கிடைக்கல, அந்தளவுக்கு தெளிவாக நம்மளாலையும் சொல்ல முடியல. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மார்க்கெட்டை பற்றி இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். இறங்கினாலும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த 47,260 தான் சப்போர்ட் எடுத்து மேலே நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அது இந்த இடம் வந்த பிறகு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ உள்ள கண்டிஷனுக்கு இந்த இடம் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம அடுத்தடுத்த நாட்களில் இந்த சப்போர்ட் என்ன மாரின்னு நம்ம அடுத்தது என்ன மாரிலாம் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அதை வச்சா நம்ம அந்த சப்போர்ட்டை முடிவு பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.